தொழில்துறை வளர்ச்சி, உற்பத்தி திறன் மேம்பாடு, வேலை வாய்ப்புகள், குடிமக்களின் வாழ்வு தரம் மேம்பாடு ஆகிய அனைத்தையும் உறுதி செய்யும் ஒரு நிறுவனம் நம்முடைய அகில இந்திய உற்பத்தியாளர் நிறுவனம். அகில இந்திய உற்பத்தியாளர் நிறுவனம் 1941ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இதன் நோக்கம் தொழில் கட்டமைப்பு மூலம் செழிப்பு. இதை நிறுவியவர் பாரத ரத்னா விருது பெற்ற எம். விஸ்வேஸ்வரய்யா அவர்கள். இதன் சிறப்பே அதுதான். நாடு முழுவதும் உள்ள தொழில்துறை நிறுவனங்களுக்கு உதவுவதே அகில இந்திய உற்பத்தியாளர் நிறுவனத்தின் நோக்கமாகும். அதன் வாயிலாக பல கருத்தரங்கங்கள் நடத்தி தொழில்துறையில் முன்னேற்றத்தை இவர்கள் போற்றி வருகின்றனர். அந்த வகையில் அகில இந்திய உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் தமிழ்நாடு வாரியம் நடத்தும் ஒப்பந்த மேலாண்மை தேசிய கருத்தரங்கம் தரமணியில் அமைந்துள்ள சென்னை IIT ஆராய்ச்சி பூங்காவில் பிப்ரவரி 14 சனிக்கிழமையன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வை இப்பொழுது நாம் காணலாம். பாருங்கள். ஒப்பந்த மேலாண்மை தேசிய கருத்தரங்கின் துவக்க விழாவை நமது நாட்டு பாரம்பரியத்தின்படி முக்கிய விருந்தினர்கள் அனைவரும் சேர்ந்து குத்து விளக்கேற்றி இனிதே துவக்கி வைத்தார்கள். Honorable Lordship, Mr. Justice Sendil Kumar Ramamurthy, Judge Madras High Court, respected guests of honor, Professor Dr. Shantakumar, Director Gujarat National Law University, Gandhinagar, Mr. Archunan, Director Projects, Chennai Metro Rail Limited, Chairperson, panelists and expert speakers. திரு பாலசுப்ரமணியன், முன்னாள் பொது மேலாளர், கெயில் இந்தியா அவர்கள் கருத்தரங்கு நிகழ்வுகளை தொகுத்து வழங்கினார். Ladies and gentlemen, vanakkam. A very warm and energetic welcome to all the distinguished dignitaries and delegates on and off the dais, which is a very important subject promising collaborative conversations among very prominent and distinguished speakers on the subject. முன்னதாக AIMO TNSB முன்னாள் தலைவர் முனைவர் MS ஸ்ரீனிவாசன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார்கள். AIMO TNSB பொது செயலர் திரு R. சுரேஷ்குமார் விருந்தினர்களை அறிமுகம் செய்தார். அகில இந்திய உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் தமிழ்நாடு மாநில வாரிய தலைவர் முனைவர் ஐயாக்கண்ணு அவர்கள் தலைமையில் துவக்க விழா நடைபெற்றது. குஜராத் தேசிய சட்ட பல்கலைக்கழக இயக்குனர் பேராசிரியர் முனைவர் எஸ். சாந்தகுமார் மற்றும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் இயக்குனர் திரு T. அர்ஜுனன் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். ஒப்பந்த மேலாண்மை குறித்த தேசிய கருத்தரங்கின் துவக்க விழாவின் தலைமை விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி அவர்கள் பங்கேற்ற விழாவை சிறப்பித்தார்கள். Let's say you are pegging it to some RBI wholesale index. It will be a particular series. While the contract is under construction, that series will be replaced by another series. Now, how do you make the claim for price variation? So these are the kind of problems that travel all the way to the Supreme Court. In fact, this is precisely what happened in the celebrated Sangyong case. It traveled all the way to the Supreme Court, and finally the court found that the majority of the arbitral tribunal had applied a formula which is not incorporated in the contract.
AIMO TNSB பொருளாளர் திரு பி கண்ணன் அவர்களின் நன்றி உரையுடன் துவக்க விழா நிறைவு பெற்றது. இப்போ இந்த நிகழ்வு நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மேலாண்மையில் உங்களுடைய கருத்து என்ன? AIMO பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? இந்த கருத்தரங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மேனுஃபேக்சரர்ஸ் வந்து தே ஷுட் ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் ப்ரொடியூசிங் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். அன்னெசரியாக இவங்க அவங்களுடைய கான்ட்ராக்டை வந்து சரியாக மேனேஜ் பண்ணாததுனால நிறைய டிஸ்பியூட்ஸில் போயிட்டு அன்னெசரியாக அவங்களும் கஷ்டப்படுறாங்க, கோர்ட்டையும் பர்டன் பண்ணுறாங்க. அதனால் யாருக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணுமோ அவங்களுக்கு கிடைக்காம டிலே ஆகி போயிட்டுருக்கு. தட் பீப்புள் ஷுட் ஃபோக்கஸ் மோர் ஆன் டிஸ்பியூட் அவாய்டன்ஸ். எப்படி வந்து ஒரு கான்ட்ராக்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டிராஃப்ட் பண்ணுறது மூலமாக, ரொம்ப அழகாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலமாக ஒரு ஒரு ஃபோர்சைட்டோட கான்ட்ராக்டை வந்து நெகோஷியேட் பண்ணி என்னென்னலாம் பாசிபிள் டிஸ்பியூட் வருமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி ஒரு கான்ட்ராக்டை நெகோஷியேட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜுக்கே போகாமல் அழகாக டிஸ்பியூட்டே இல்லாமல் இண்டஸ்ட்ரியை வந்து நடத்திட்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத காட்டிலும் அதை விட முக்கியம் டிஸ்பியூட் அவாய்டன்ஸ். டிஸ்பியூட்டை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்கணுமே தவிர டிஸ்பியூட்டை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து அது ரொம்ப ரேராக தான் நம்ம வச்சுக்கணும். AIMO அப்படிங்கிறது இது நேஷ்னல் லெவல் இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன். நாங்கள் வந்து இந்த ஆர்கனைசேஷன் 1941 பாரத் ரத்னா சார் விஸ்வேஸ்வரையால் துவங்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் மும்பையில் இருக்குது. ஸ்டேட் போர்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்டேட்ஸில் இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு வந்து நாங்கள் அந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம். எங்களுடைய பணி என்னென்னா, இண்டஸ்ட்ரி வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சால் தான் அந்த தேசத்தினுடைய வளர்ச்சி இருக்கும். இண்டஸ்ட்ரீஸ் வளர்ச்சி அடைஞ்சால் தான் அங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இண்டஸ்ட்ரி வளர்ச்சி அடைஞ்சால் தான் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் செழிப்பாக இருப்பாங்க. ஸோ இந்த மூன்றையும் கருத்தில் கொண்டு த ப்ராஸ்பரிட்டி த்ரூ இண்டஸ்ட்ரி, அதுதான் எங்களுடைய AIMOட முக்கியமான மோட்டோ நோக்கமாகும். இதெல்லாம் செயல்பட்டுருக்குறோம். நாங்கள் என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கண்டக்டிங் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ். அது வந்து ஸ்டாச்சுட்டரி லாவாக இருக்கலாம், டெக்னாலஜி அடாப்ஷனாக இருக்கலாம். டெக்னாலஜி அடாப்ட்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், க்ளவுட், ஆகுமெண்டட் ரியாலிட்டி, வெர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி ரிலவெண்ட்டான இண்டஸ்ட்ரி ட்ரிவன் ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டுருக்குறோம். இது ஒன்று. இரண்டாவது என்னென்னா, இதை தவிர இந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு பெருமையாக ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கிற சவாலாக இருக்கிறது என்னென்னா இந்த கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட். இந்த கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட்னா, இப்போ நான் வந்து இன்னொருத்தரோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணுறேன், ஒரு மெட்டீரியல் சப்ளை பண்ணுறதுக்காக பண்ணுறேன். ஸோ அதில் என்னுடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவருடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஸோ அதை தெளிவாக இருந்தால் தான் பின்னாடி வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆனால் நிறைய அக்கேஷன்ஸில் இந்த கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தால் தான் பிஸ்னஸ் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் கான்ட்ராக்ட் வந்து வீக் கான்ட்ராக்டாக போட்டிங்கன்னா அது வந்து இந்த ஃபவுண்டேஷன் வீக்கான ஃபவுண்டேஷனில் கட்டின மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங் மாதிரி கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் வந்து முக்கியமான பார்ட்டாக இருக்குது. எனி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, அது வந்து மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், ஆர் அது ஐடி அண்ட் ஐடி செக்டாராக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் செக்டாராக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் செக்டாராக இருக்கட்டும், இன் ஆல் செக்டார் இது வந்து ரொம்ப ரொம்ப வைட்டலாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு பெரிய ஒரு காம்ப்ரிஹென்ஷனான இன்புட் வந்து கொடுக்கணும். அது வந்து இட் மே பி கன்ஸ்ட்ரக்டிவ் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். ஸோ அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாட் ஆல் தி சேலஞ்சஸ் என்ன, ஒரு வாட் ஆர் தி குட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஏ கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட்னா நல்ல நோக்கத்தோடு இருக்கிற ஒரு கான்ட்ராக்ட்ஸ் என்ன, எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம். இது இந்த கருத்தரங்கில் அரௌண்ட் வந்து ஒரு 200 பேர் வந்து கலந்துருக்கிறாங்க. கருத்தரங்கின் முதல் நிகழ்வாக L&T நிறுவனத்தின் பொது மேலாளர் திரு R. லக்ஷ்மணன் அவர்களின் நிபுணர் உரை இடம்பெற்றது. சார், இந்த தேசிய கருத்தரங்கோட பேச்சாளர் நீங்கள் நிறைய பேரை கைட் பண்ணியிருக்கீங்க. இந்த சப்ஜெக்ட் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட், இதோட இம்பாக்ட் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்றத எங்களுக்கு சொல்கிறீங்களா? L&T வந்து ஒரு $26 பில்லியன் கம்பெனி. இந்த ஐமோ வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இவங்க ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறாங்க, AIMO.
இவங்க நிறைய எம்எஸ்எம்இ கான்ட்ராக்டர்ஸ் மற்ற கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் வழி நடத்துகிறாங்க. மோர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் செக்டார். இவங்க கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்ட்ராக்ட்ஸில் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கருத்தரங்கு நடத்துகிறாங்க. நிறைய கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, இருந்தாலும் அது சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா நம்ம இந்தியாவோட வளர்ச்சியை வந்து அது கம்மி பண்ணும். ஸோ இந்தியா நல்லா வளரணுன்னா நிறைய கான்ட்ராக்ட்ஸ் கரெக்டாக அட்மினிஸ்டர் ஆகணும். நிறைய கேசஸ் வந்து டிஸ்பியூட்ஸு, சண்டை சச்சரவு இதெல்லாம் கோர்ட்டுக்கு போகாமல் தடுக்கணுன்னா எழுத்து மூலமாக இருக்கிற கான்ட்ராக்டு எவ்வளோ சிறப்பாக வழி நடத்த முடியும் அப்படின்றத பற்றி நான் பேசியிருக்கேன். இது ஒரு கிராஸ் ப்ரீட் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம். நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். எல்லாமே ஒரு 2000 கோடி 4000 கோடி 25,000 கோடி அந்த மாதிரி கான்ட்ராக்ட்லேருந்து என்னென்ன பாடம் நாங்கள் என்னென்ன லெசன்ஸ் லேர்ன்ட்டோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் செக்டாரில் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் பேசியிருக்கேன். அடுத்த நிகழ்வாக கேஎல் இந்தியா நிறுவன பொது மேலாளர் சட்டம் முனைவர் ஏ வெங்கடேசன் அவர்கள் தலைமையில் குழு விவாதம் நடைபெற்றது. விவாத குழு உறுப்பினர்களாக இந்திய ரயில்வே கட்டுமான பன்னாட்டு நிறுவன முன்னாள் நிர்வாக இயக்குனர் திரு தொத்தையா அவர்கள், ஹைதராபாத் சட்ட கல்விகள் மற்றும் ஆராய்ச்சிக்கான தேசிய அகாடமியின் இணை பேராசிரியர் முனைவர் ராஜேஷ் கபூர் அவர்கள், ராணிப்பேட்டை பிஹெச்இஎல் கூடுதல் பொது மேலாளர் சட்டம் திரு TS பாலாஜி அவர்கள் ஆகியோர் பங்கு பெற்றார்கள். ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு மெகா ப்ராஜெக்ட் நம்ம பண்ணும்போது அதில் வந்து எத்தனையோ ஒரு தடங்கல்கள் வரும். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், நம்ம கான்ட்ராக்டை எப்படி டிராஃப்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் ஃப்யூச்சரில் அது ஒரு லிட்டிகேஷனாக மாறுமா இல்லையா. ஏன்னா நிறைய பார்ட்டிஸ் இருக்கும்போது கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது எனி டிலே, அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்தும் டிலே இருக்கலாம், கான்ட்ராக்டர் சைட்லேருந்தும் டிலே இருக்கலாம். யாரோட டிலே எவ்வளோ டிலே அப்படின்றத ப்ராப்பராக டிலே அனாலிசிஸ் பண்ணி கான்ட்ராக்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னாக்க ஃப்யூச்சரில் வந்து எல்லா டிஸ்பியூட்டும் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும் 5 கோடி கேசஸ் வந்து பெண்டிங் இருக்குது, ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் எல்லாத்துலேயும். ஒரு டிஸ்பியூட்டை வந்து கோர்ட் மூலமாக சால்வ் பண்ணணும்னாக்கா 10 வருஷம் ஆகுது. அதே டிஸ்பியூட்டை வந்து நம்ம வந்து கான்ட்ராக்ட் டிராஃப்டிங் பண்ணும்போது நல்லா ப்ராப்பராக என்னென்ன கிளாஸ் இருக்கணும் அப்படின்றத பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் சொல்லுவோம். அதாவது இந்த சாங்ஷன்ஸ்ன்னு இருக்குது, இப்போ கண்ட்ரீஸ்குள்ளே ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போ இன்டர்நேஷ்னல் கான்ட்ராக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராக்ட்ஸ் எப்போவோ போட்டது, இப்போ வந்து அந்த சமயத்தில் போடும்போது இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்படி இருக்கும்போது இந்த கான்ட்ராக்ட்ஸ் வந்து ப்ராப்பராக டிராஃப்ட் பண்ணி நம்ம வந்து 2 சைடுமே, அதாவது ரிஜிடாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கான்ட்ராக்டர்கிட்ட நம்ம ஸ்க்வீஸ் பண்ணோம்னா அவங்களும் வேலை செய்ய மாட்டாங்க, தே கோ இன்டு வைண்டிங் அப். அதனால் ப்ராப்பர் கான்ட்ராக்ட் டிராஃப்டிங் தான் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். இந்த கான்ஃபரன்ஸில் வந்து எமினன்ட் பேனலிஸ்ட்லாம் வந்திருக்காங்க. இப்போ இந்த இஷ்யூவை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கான்ட்ராக்ட் டிராஃப்டிங்கில் எப்படி அது டிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நெகோசியேஷன் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூவும் வந்து ஃபுல்லாக வந்து டெலிபரேட் பண்ணுறோம் இப்போது. ஸோ இது வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட்ஸ். இப்போ வந்து இதனால் வந்து நிறைய டிஸ்பியூட்ஸ் வந்து கோர்ட்டுக்கு வர்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம். கருத்தரங்கில் தொடர்ந்து நிபுணர் பேச்சாளர்களின் உரை முனைவர் எஸ்தர் மாலினி விக்டர் மற்றும் திரு இளம்பருதி ஆகியோர் பங்கு பெற்றார்கள். ஆல் இண்டியா மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து கான்ட்ராக்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் நடத்துகிறாங்க. கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னாலே நம்ம வந்து இது லீகல் வேர்டுன்னு நினைக்கிறோம். ஸோ அதனால தான் வந்து 2 பிஸ்னஸ் பீப்புள் வென் தே ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் பிஸ்னஸ் வந்து அவங்க கான்ட்ராக்ட்ஸை பற்றியே பேச விருப்பப்படுறதில்ல. அது ஒரு பேப்பர் ஜஸ்ட் ஃபார் ஃபார்மாலிட்டி சைன் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ், எஸ்பெஷலி தி காஸ்ட் ப்ராப்ளம், பணம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே உங்களுக்கு வந்து நீங்கள் எழுதுகிற கான்ட்ராக்ட்ஸை தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே, அதாவது கான்ட்ராக்ட்ஸ் எழுத ஆரம்பிக்கிறப்பவே அதை வந்து நீங்கள் தெளிவாக எழுதிட்டீங்க அப்படின்னா உங்கள் 2 பேருக்கும் வந்து யூ வில் ஹாவ் அ குட் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப். ஏன் கான்ட்ராக்ட்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வரப்போகிற இப்போ எப்போ நீங்கள் பணம் கொடுக்கணும், இப்போ ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி நீங்கள் லாட்டில் சப்ளை பண்ணுறீங்க, எப்போ வந்து எனக்கு பணம் வேணும், எப்போ வந்து நான் மேனுஃபேக்சர் பண்ணி முடிக்கிறேன், இது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா யூ வில் நாட் ஹேவ் எனி ப்ராப்ளம்ஸ் லேட்டர். எஸ்பெஷலி liquidated damages, penalty மாதிரியான கிளாஸ். ஸோ எய்மோ வந்து தே ஆர் ட்ரைங் டு பிரிங் திஸ் டு ரீச் டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேனுஃபேக்சரர்ஸ் பாசிபிள். அதை எப்படி வந்து மேனுஃபேக்சரிங், இது தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் த ஃபஸ்ட்டு நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி நடக்கிறது.
to bring the reach of contracts management to all business people, especially the MSME manufacturers. கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸு கவர் பண்ணுறாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாக்கா பேஸ்டாக அந்த கான்ட்ராக்டு தான் நம்ம எதுவுமே கிளைமோ டிஸ்பியூட்டோ எதுவாக இருந்தாலும் அதை போக முடியும். இல்லைனாக்கா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டு. அதுக்கு இப்போது வந்து இவங்க ஐமோவில் வந்து இந்த கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சப்ஜெக்டை ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது வந்து வரவேற்கத்தக்கது. சப்கான்ட்ராக்டிங் மேனேஜ்மெண்ட் அண்டு க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட் வந்து ஆயில் அண்ட் கேஸில் இருந்துட்டு வந்திருக்கேன். இதே மாதிரி இதை வந்து இன்னும் நிறையா பேருக்கு கொண்டு சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். கருத்தரங்கின் பிற்பகல் நிகழ்வுகள் திரு டி ஹரிகிருஷ்ணன் தலைமையில் குழு விவாதம், திரு முபாரக் அகமத், திரு PJ ரிஷிகேஷ் மற்றும் திரு சொக்கலிங்கம் விஜயரங்கன் ஆகியோர் விவாத குழு உறுப்பினர்களாக பங்கு பெற்றார்கள். இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸோட பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் ஹேஸ் டு ரீச் டு எல்லாத்துக்கிட்டேயும் போய் சேரணும். அதுதான் இப்போ எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கணும். அமைப்பு ரீதியாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம சில சில கான்ட்ராக்டை நம்ம இன்டர்நேஷ்னல் கான்ட்ராக்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பட் ஹவு அதை வந்து நம்ம எப்படி நம்ம கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நிறையா இன்டர்நேஷ்னல் லாஸ்லாம் இருக்குதுங்க. ஸோ இந்த லா வந்து ஒவ்வொரு கான்ட்ராக்ட்டுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அந்த லாவை நம்ம கரெக்டாக பிரயோஜனப்படுத்தி அதை நம்ம வந்து நம்ம பண்ணுற ப்ராஜெக்டோட யூட்டிலைஸ் பண்ணணும். அதுதான் வந்து எஃபெக்ட். இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு மைண்ட் ஓப்பனர் மாதிரி. நம்ம ஒரு தாட்டில் இருப்போம், இந்த மாதிரி போகலாமான்னு சொல்லிட்டு. பட் அதுக்குன்னு ஒரு ரெகுலர் அந்த இது வந்து சிங்க்ரனைஸ் பண்ணி ஒரு தாட்டில் கொண்டு போகிறது மாதிரி. எந்த ஒரு கான்ட்ராக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பைசா இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. ஸோ எல்லாத்துலேயுமே பைசா இன்வால்வ் இருக்குது. ஸோ அந்த பைசாவை வந்து எப்படி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் அதுங்கிறது ரொம்ப முக்கியம். நான் வந்து இப்போ ஒரு பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கான்ட்ராக்டில் வந்து நான் ஆரம்பத்துலேயே நிறைய பைசாவை நான் வாங்கணுன்றதை நான் எடுத்துட்டேன். அந்த ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்துட்டேன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டெலிவரியும் நீங்கள் கொடுக்கணும். செமினாரில் நிறைய பேசுகிறப்போ நிறைய நமக்கு வாய்ஸ் அவுட் வருதுங்க, அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். திரு எஸ் அருணாச்சலம், சேர்மன், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் ஆர்பிட்ரேஷன் அவர்கள் ஒப்பந்த மேலாண்மை தேசிய கருத்தரங்கு முழு நிகழ்வுகளையும் சுருக்கமாக தொகுத்து வழங்கினார். AIMO இன்னைக்கு ஒரு வெரி குட் செமினார் நேஷ்னல் செமினார் ஆன் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. As chairman of Institute of Technical Arbitrators Institute, State Center, various guest speakers, eminent speakers, senior lawyers, they delivered an excellent speech on contract management. Many people who attended as arbitrators, students of law college and senior lawyers, everybody participants had a very good knowledge about contract management, and ultimately we are all aimed to minimize the disputes in contract management. I am Krishnamurthy. I am the Executive Committee member and National Governing Council member of All India Manufacturing Organization. நம்ம இந்தியா வந்து இன்றைக்கி ஒரு நல்ல வல்லரசு நாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நிறையா குளோபல் பிளேயர் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய கான்ட்ராக்சுவல் நேச்சர், லாவோட அந்த சன் ஆஃப் த லா, அண்ட் ஆல்சோ நம்ம நாட்டிலேயே ஆர்டர் ஆஃப் த டே எவ்ரி இயர் லா மாறிட்டே இருக்குது, அமெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம பேசிக்கலி ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னென்ன தேவைகள் இருக்குது அதை வந்து ப்ரோஆக்டிவாக ஜட்ஜ் பண்ணி ஃப்யூச்சருக்கு அட்லீஸ்ட் பிளான் பண்ணி நம்ம பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நாட் ஓன்லி இன் தி மேனுஃபேக்சரிங் அதர், இட் ஆல்சோ கேம் இன் டு தி லா. ஸோ ஹவு பெஸ்ட் வி கேன் யூட்டிலைஸ் அண்ட் சிம்பிளிஃபைட் அண்ட் லீகலி ஒரு மேண்டேட்டாக பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமை வந்து வி ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பீப்புள், லா ஃபார்ம்ஸ் இருக்காங்க, லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. டெஃபினெட்லி இட் வில் ஹேவ் அ வெரி குட் வேல்யூ சிஸ்டம் ஃபார் தம். ஐ hope this is one of the best training program I have never seen. I'm Atmika from School of Excellence in Law, second year BA LLB படிக்கிறேன். காலேஜில் வந்துட்டு ஆக்ட்ஸ் அந்த மாதிரி கற்றுக் கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து we are interacting with people who are actually doing business and ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி ஆர்பிட்ரேஷன் பற்றி they are telling the practical, like we are getting a practical exposure. What is your opinion? ஸோ நான் வந்து ஜினிஷா, நான் வந்து சோயலில்
பிகாம் எல்எல்பி படிச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட் இயரில் வந்து கான்ட்ராக்ட் 1 and 2 படிச்சிருக்கோம். பட் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் புது கான்செப்டாக இருக்குது. இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வந்து அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதுலேருந்து நாங்கள் நிறைய கற்றுப்போன்னு ஒரு ஹோப் இருக்குது எங்களுக்கு. அடுத்த நிகழ்வு திரு எஸ் ராஜேந்திரன் அவர்களின் நிபுணர் உரை இடம்பெற்றது. ஏஐஎம்ஓட எக்ஸ் சேர்மன் நீங்கள், இப்போ கான்ஃபரன்ஸ் நடந்துட்டுருக்கு, எப்படியெல்லாம் இது தொழில்துறைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் சார். ஒவ்வொரு மேனுஃபேக்சருடைய இன்ட்ரெஸ்ட்டையும் எடுத்து அதுக்கான தீர்வுகள் பார்த்துட்டு வரோம். அதில் இது வரைக்கும் பார்த்துருக்க தீர்வுகள்லாம் வந்துட்டு விட முக்கியமான தீர்வு லீகல் சைடு. லீகல் சைடில் இது வரைக்கும் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, கொண்டு போய் சப்ளை பண்ணிவிடுவாங்க கிளைண்ட்டுக்கு, அதுதான் உண்டு. பட் அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன வந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டினால் வரலாம், டைம் ரன்னுக்கு இடத்த கொடுக்காததுனால வரலாம், ஆர்டரை கரெக்டாக கொடுக்காததுனால வரலாம். அந்த மாதிரி கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணுறதுக்காக இந்த செமினார் நடத்துகிறோம். இதே மாதிரி நிறைய செமினார்கள் நாங்கள் நடத்தியிருக்கோம். இந்த பர்டிகுலர் செமினார் வந்துட்டு இஸ் பியூர்லி டு ப்ரொடெக்ட் தேர் இன்ட்ரெஸ்ட் லீகலி ஸோ தட் தேர் கிளைண்ட்ஸ் இஸ் சேஃப் இன் மேனுஃபேக்சரிங் அலோன். மேனுஃபேக்சரிங்கில் வரக்கூடிய எந்த இஷ்யூயும் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்கான ஒரு டிலே வேறு வந்ததுனாலும் அதுக்கான பேமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். கருத்தரங்கில் நிபுணர் உரை தொடர்கிறது. திரு அனிருத் கிருஷ்ணன், திரு வி இன்ப விஜயன் ஆகியோர் உரை நிகழ்த்தினார்கள். நான் வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்கேன். காலேஜ் டைமில் நான் வந்து கான்ட்ராக்ட் 1 and 2 அண்டு செக்ஷன்ஸ் அண்டு கேஸ் லாஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இதில் வந்து கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட்டில் எப்படின்னா அதில் எப்படி டிராஃப்ட் பண்ணணும், அது எப்படிலாம் வந்து ஹேண்டில் பண்ணுங்கிறதுலாம் சொல்லுவாங்க. கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் மேனேஜ்மெண்ட், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், அதை பற்றிலாம் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் நம்ம கற்றுப்பேன், நிறைய தெரிஞ்சுப்பேன் நினைக்கிறேன். இது போல் நிறைய கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணணுன்னு இதுக்கப்புறம் தோணுது. இந்த கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ நீட் ஆஃப் த ஹவராக இருக்குது. ஏன்னா பெரும்பாலான மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை அரசு சார்ந்த எந்த ஒரு கான்ட்ராக்டாக இருக்கட்டும், அது எப்படி வந்து அதில் இருக்கிற ஃபேக்டர்ஸை தவிர்க்கலாம், எப்படி அதோடைய அந்த ஹர்டில்ஸை ஓவர் கம் பண்ணலான்றது தான் பெரிய டாஸ்காக இருக்குது ஒரு ஆர்கனைசேஷனுக்குமே. ஸோ ஆல் இண்டியா மேனுஃபேக்சரர்ஸ் ஆர்கனைசேஷன் நடத்தியிருக்கிற இந்த கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் மூலமாக இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் எப்படி வந்து மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகணும், அதில் வரக்கூடிய தடங்கல்களை எப்படி மீறி அந்த செயல்படுத்தணுன்றதை மிக அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஆல் இண்டியா மேனுஃபேக்சரர்ஸ் ஆர்கனைசேஷனோட சேர்பர்சன் மிஸ்டர் ஐயக்கண்ணு சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ஏஎம்மோட ஃபியூச்சர் ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு அடுத்தது எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் நிறையா வந்துகிட்டு இருக்கு. இந்த RFIDன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஓகேங்களா, இந்த RFID வந்து அது எல்லாமே மேனுஃபேக்சரிங் செக்டர்லேருந்து ஆட்டோமொபைல் செக்டர், இன்னும் போர்ட்டில் வந்து இதில் கப்பல் துறைமுகத்திலே கூட அந்த RFID வச்சு ட்ராக் பண்ணுறாங்க. எங்கே கண்டெய்னர் போகுது, எங்கே ஷிப் இருக்குது, எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக இருக்கிறோம். எங்கள் மெயின் மோட்டோ வந்து நான் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் நிறையா ஒன்று, ஸ்கில்லு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பிள்ளைங்களுக்கு ஸ்கில்லு வேணும், வேலைன்னா ஸ்கில் இருக்கணும், ஸ்கில் இல்லைன்னா வேலை இல்லை. ஸோ அதனால் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் நாங்கள் நிறையா ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறோம். டெக்னாலஜி அடாப்ஷன்ஸுக்கும் நிறைய ப்ரோக்ராம் நடத்துகிறோம். ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷன், ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன், அது ESI, PF ஆக்டாக இருக்கட்டும், சேஃப்டியாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி. ஸோ இதுக்கெல்லாம் வேரியஸ் ப்ரோக்ராம் வேரியஸ் லொக்கேஷன்ஸில் பண்ணுறோம். இந்த வருஷத்தில் ஜூலை இல்லைன்னா ஆகஸ்ட்டில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது வந்து இப்போ எல்லா ஃபீல்டில் வந்து எமர்ஜிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஸோ பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ இதுதான் எங்களுடைய ஆக்டிவிட்டி. இங்கே ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு மீடியா ப்ரெஸ்ஸு சப்போர்ட் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டெசிமினேட் ஆகும். அகில இந்திய உற்பத்தியாளர்கள் நிறுவனம் நடத்திய ஒப்பந்த மேலாண்மை ஒருநாள் தேசிய கருத்தரங்கு நிகழ்ச்சியை நீங்கள் அனைவரும் கண்டு ரசித்திருப்பீர்கள். இந்த கருத்தரங்கின் மூலம் இந்திய தொழில்துறை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை கொடுத்துள்ளது அகில இந்திய உற்பத்தியாளர்கள் நிறுவனம். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் உரிமையாளர்கள், பெருநிறுவனங்களின் தலைமை நிர்வாகி அதிகாரிகள் என அனைவரும் பங்கு பெற்று இந்த நிகழ்ச்சியின் மூலம் பலனடைந்து உள்ளனர். நமது நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான ஒரு கருத்தரங்கை உங்களுக்கு அளித்ததில் எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. நன்றி.